நான் சொல்ல வர்றத நீ எதுக்காக அவாய்ட் பண்ற? நான் ஒன்னும் அவாய்ட் பண்ணல. எனக்கு எதுவும் நான் ஆகல. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் ரன்பீர். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் எப்படி நடந்துக்கிறேன்? பிராச்சியோட விஷயம் தானே. பிராச்சியோட பேரை கேட்ட உடனே உன் முகத்துல ஒரு சிரிப்பு வரும். ஆனா இப்ப அது இல்ல. நீ பிராச்சியை பத்தி பேசிக்கிட்டே இருப்ப டயர்டே ஆக மாட்டேன். சில சமயம் ஃபர்ஸ்ட் மீட்டிங், சில சமயம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட், இல்ல சில சமயம் ஃபர்ஸ்ட் டேட். ஆனா இன்னைக்கு உன் கூட கிட்டத்தட்ட நான் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ ஒரு வாட்டி கூட பிராச்சியோட பேரை சொல்லவே இல்ல. இட்ஸ் ஆப்வியஸ். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. இல்ல ப்ரோ, நான் உன் தம்பி தானே. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன நடந்தது? இந்த ரிங், இது எனக்கு ஞாபகம் இருக்கு. உன்னோட ஆஃப் என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? அப்போ பிராச்சி உனக்கு இதை போட்டு விட்டா. ப்ரோ, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்ப அழற? நீதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் காதலானா இருப்ப. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசும்போது இப்படி பிரிஞ்சு போற மாதிரி அழுற. நான் எப்படிப்பட்ட லவர்னு தெரியுமா? கடைசியில நான் எதுவுமே பண்ண முடியாதவன் ஆயிட்டேன். நான் பிராச்சி கையால இந்த ரிங்க போட்டுக்கிட்டேன். மொத்த வாழ்க்கையும் நான் சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எப்பவும் போல கடைசி நிமிஷத்துல என்ன மேல சொல்லு. மம்மி ஐசியூல இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பிராச்சியை விட்டு நீ விலகிதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்காக நான் பிராச்சியை விட்டு கண்டிப்பா விலகிதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம பிராச்சியை விட்டு நான் விலகிட்டு ரியாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் நான் மாமுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். யார் உயிரே போனாலும் என்னால இந்த சத்தியத்தை மீறவே முடியாது. அட, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ப்ரோ. ஒரே ஒரு சத்தியம் தானே. இதுக்கு போய் யோசிக்கிற? நீயும் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அதாவது அம்மாவோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கான். அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்களாம். நான் என்னோட அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக. ரியா என்ன அவங்க சொன்னா பாரு, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் சகிச்சிட்டு வாழ்வேன். நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல, நான் என்ன விலை கொடுத்தாவது பிராச்சியை அடைஞ்சே தீர்வன்னு. அந்த வேலை என்னோட அம்மான்றது எனக்கு தெரியாம போச்சு. என்னால நல்ல காதலனா இருக்க முடியல, ஆனா நல்ல பையனா இருக்க முடியும். சானா ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? நான் வேற என்ன பண்றது? என்னாச்சு பிராச்சி? அழுதுட்டு இருக்கா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என்னாச்சுமா? நான் அப்பவே சொன்னல கண்டிப்பா எதுவும் சரியா நடக்காதுன்னு. இப்போ அதான் நடந்திருக்கு. நீ எப்படி உறுதியா சொல்ற? எதுவும் சரியா நடக்கலன்னு உனக்கு எப்படி நீங்க தெரியும்? சித்திய பாக்கலையா என்ன? இது வரைக்கும் நான் சித்திய இந்த மாதிரி டென்ஷனா லைஃப்ல பார்த்ததே இல்ல. அப்புறம் நீங்க ஒரு தடவை இல்ல 2 தடவை உங்ககிட்ட கேள்வி கேட்டீங்க. ஆனா அவங்க எந்த பதிலையுமே சொல்லல. சாரி சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா மிஸ்டர் மெஹரா தான் ஏதாவது சொல்லிருக்கணும். அதனாலதான் அவங்க இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. இல்ல, அப்பா அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்ப பிராச்சி ஒரு வேலை பண்ணு. நேரா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி சித்திய டென்ஷன் பண்ண வேணான்னு. இன்னொரு தடவை அவர் அப்படி பண்ணாருன்னா அப்புறம் நான் ஊர்ல இருக்கிற ஷஹானாவா மாறி அவரை சும்மா விட மாட்டேன். சரி தாண்டி, அம்மா இந்த மாதிரி டென்ஷனா இருக்கிறதுக்கு அப்பதான் காரணம்னு தோணுதா? நீ புத்திசாலி. என்னால உனக்கு புரிய வைக்க முடியும். நீ உள்ள போ. நானும் உங்களை மாதிரி சாதம் சப்பாத்தி பருப்பு தானே சாப்பிடுறேன். என்னையே போக சொல்றீங்க? எனக்கும் எல்லாம் புரியும். சரி, இங்க பாரு. கண்டிப்பா 2 பேரும் சந்திச்சிருப்பாங்க. எப்படியும் பேச்சுவாக்குல ரியாவை பத்தி பேசியிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். ஆனா ரியாக்காக எதுக்கு அப்பா அம்மா கூட சண்டை போட போறாரு? அவளும் பொண்ணு தானே. நீயும் உங்க அம்மாவுக்கு பொண்ணு தானேமா? 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டியா மீட் பண்ணல. ஒரு அம்மா அப்பாவா மீட் பண்ணிருக்காங்க. 20 வருஷமா நீ பிரக்யாவோடவே இருந்திருக்க. அப்புறம் ரியா மிஸ்டர் மெஹராவோட இருந்திருக்கா. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் வேற வழி இல்லாம தான் பண்ணிருப்பேன்னு உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நீ கண்டிப்பா தப்பே பண்ணிருக்க மாட்ட. அதே மாதிரி ரியா பண்ணதெல்லாம் ஒரு அறியாமையில பண்ணிருப்பான்னு மிஸ்டர் மெஹரா நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். அதுவே அவங்களுக்கு இடையில சண்டையாவும் மாறி இருக்கும். ஷஹானா, நீயே சொல்லு. ஒருவேளை பிரக்யாவை விட்டு உன்னை பிரிச்சு வச்சா நீ சிடுசிடுன்னு மாறுவியா இல்லையா? அப்புறம் இப்ப விஷயம் புரிஞ்சது இல்ல? எனக்கு புரியுதுதான். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க எப்படி கருத்தா யோகிச்சீங்க? இங்க பாருமா, வயசு நமக்கு ஏற ஏற அதே மாதிரி நம்மளோட யூகங்களும் கரெக்டா இருக்கும். சரி சரி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வரேன். போ. சரிதான் ஆண்டி, நீங்க ரொம்ப சரியா கெஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி எல்லாம் எப்ப சீக்கிரமா சரியாகும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் எப்போ ஒண்ணு சேருவோம்? கூடிய சீக்கிரத்திலேயே. நீ வேணும்னா பாரு, என்னோட இந்த யூகமும் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ராஜ், சாப்பாடு இங்க சாப்பிடுறீங்களா இல்ல ரூம்லயா? ரூம்ல. சரி சரி, நம்ம ரூம்ல போய் சாப்பிடலாம். யாராவது
யாராவது கேட்டா நம்ம 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம்னு சொல்லிடுறேன். அதனாலதான் சாப்பிடலன்னு சொல்லிடுறேன். ஒருவேளை பிரக்யா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல ரொம்ப பிரச்சனையாயிடும். நல்ல வேளை ஆண்டவன் காப்பாத்திட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட பழைய அதிர்ஷ்டம் திரும்ப வந்துடுச்சுன்னு தோணுது. அதாவது தானா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நான் பண்ணல. பிரக்யாக்கு இந்த வீட்டு வாசல்ல நோ என்ட்ரின்னு போர்டு மாட்டியாச்சு. எதுவுமே அதுவும் நடக்கல. எல்லாத்தையுமே ஆலியா தான் பண்றான். ரியாவை பிரெயின் வாஷ் பண்ணதும் அவதான். அது என்னமோ உண்மைதான். அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை தான் ரியா வச்சு பண்றா. இப்ப அதே மாதிரி அபிய மீராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றா இல்லையா, அவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அந்த ஆண்டவன் சத்தியமா சொல்றேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துல என் கண்ணு எனக்கு பற்றாம இருக்கணும். கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்காது. ரியாக்காக ஒன்னும் அபி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. அப்புறம் அவன் வேற எதுக்காக பண்ணிக்கிறான்? ஈகோவா? நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எதை பேச வந்தீங்களோ நீங்க பேசிட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு நேரம் இல்ல. நான் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். அபி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்கிட்ட சொல்லுப்பா. உனக்கும் பிரக்யாவுக்கும் ஏதாவது சண்டையா என்ன? அதான் விஷயம்னா நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். உங்க 2 பேருக்காக சந்தோஷப்படுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் உங்களெல்லாம் விட நான் தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவேன். இப்ப அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல பாட்டி. நீ ஏன் இப்படி பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். சொல்லுப்பா. உனக்கு மீராவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல தானே? சொல்லுப்பா. உனக்கு அந்த மீராவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல தானே? நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கப்பா. நிலைமை கைய மீறி போறப்ப நாம எல்லாத்தையும் அந்த ஆண்டவங்கிட்ட விட்டுறணும். அதே மாதிரி பிரச்சனை தலைக்கு மேல போச்சுன்னு வையி, உன் பாட்டி மடியில தலை வச்சு படுத்துக்கப்பா. உன் கஷ்டம் ஏதாவது குறைஞ்சுதாப்பா? நீ உன் நம்பிக்கையை வேணா இழந்திருக்கலாம், ஆனா நான் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஐ லவ் யூ. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ரியாவை சந்திச்சிருக்கேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பாட்டி, சொல்லுப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க போங்க. நீங்க போய் ரூம்ல தூங்குங்க. நான் இங்க படுத்து தூங்கிக்கிறேன். இங்க பாரு அபி, நீ நிம்மதியா தூங்குப்பா. அதுவா வந்துருச்சுப்பா. இங்கேயும் அப்படிதான். படுத்து தூங்க. என்ன நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து நான் போக விட மாட்டேன். புரிஞ்சுதா? இங்க பாரு, மீரா வந்து தனு மாதிரி கிடையாது. ஷீ இஸ் ஸ்வீட், ஷீ இஸ் நைஸ். அவளை தனுவோட கம்பேர் பண்ணி பேசாத. மீரா 20 வருஷமா பிரியா கூட இருந்து நல்லா பாத்துக்கிறா. அவ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கானா, அவ அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் அன்பு வச்சில்ல.
உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்தை? ஆமாமா, உன்னோட ஸ்மைல் தான். நீ சிரிக்கும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நேத்து ராத்திரி நீ டென்ஷனா இருக்கேன்னு விக்ரம் வந்து என்கிட்ட சொன்னான். நீ தான் வீட்டுக்கு வந்துட்டியே, இதுக்கப்புறம் என்னம்மா? இப்ப எதுக்காக நீ டென்ஷனா இருக்க? அது என்னன்னா அத்தை, நேத்து தான் எனக்கே பிராச்சியும் ரியாவும் அக்கா தங்கச்சியும் தெரிய வந்தது. அதனால நீ பிராச்சி ரன்பீரோட கல்யாணத்துக்கு எந்த எதிர்ப்பும் சொல்ல போறதில்ல. சரியாதான் யோசிச்சிருக்க. நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கவே இல்லை. டென்ஷன் என்னன்னா, அது வந்து பிராச்சி வந்து அபியோட பொண்ணு. ஒருவேளை அபி வந்து பிராச்சி ரன்பீரோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்துட்டா அது நல்லாவே இருக்காது. இங்க பாரு பல்லவி, இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிராச்சி அபியோட பொண்ணா இருக்கலாம். இப்பவும் பிராச்சி ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. ஆனா எதுக்காகமா? ஏன்னா அந்த பொண்ணாலதான் என் பையன் என்ன விட்டு போக இருந்தான். என்னால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும். ரன்பீர் என்னை விட்டு போறதை என்னால எந்த காலத்திலையும் ஏத்துக்கவே முடியாது. அந்த பிராச்சிக்காக ரன்பீர் என்னை எப்படி எல்லாம் பேசினான் தெரியுமா? அது என்னால எந்த காலத்திலையும் மறக்க முடியாது. இப்பவே இப்படி பேசுறான்னா இதுக்கப்புறம் போக போக என்னெல்லாம் நடக்குமோன்னு நாம வேடிக்கை தான் பார்க்க முடியும். பல்லவி ப்ளீஸ், சொல்றதை கேளு. டாக்டர் சொல்லிருக்காருல, அழக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கிரை. ரன்பீர் என்னை விட்டு போனா என்னால தாங்கவே முடியாது. கண்டிப்பா தாங்க முடியாது. நாம அபி வீட்டுக்கு நேரா போலாம். பிரேக்ஃபாஸ்டுக்காக போலாம். அட, நீ போய் அவளை நிறுத்து. அவ அபிய பார்க்க கூடாது. ஆமாமா பல்லவி, பல்லவி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாமே. சர்வெண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டேன் நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. விக்ரம், நான் அபியோட வீட்டுக்கு எதுக்கு போறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. எதுக்கு? ஏன்னா பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணத்தை பத்தி யாராவது பேசுறதுக்கு முன்னாடியே நான் ரியா ரன்பீரோட சம்பந்தத்தை பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பிராச்சி, அது எனக்கு கூட. ஏ வாயாடி, நீ என் கூட வரல? எங்க என்ன நீங்க எங்கேயும் வர சொல்லி சொல்லலையே. பயந்தாங்கொல்லி, பயந்துட்டல. பயந்தாங்கொல்லியா? நானா? எங்க ஊர்ல நிறைய பேருக்கு நிறைய பாடம் சொல்லி தந்திருக்கேன். வேணும்னா எங்க ஊர்ல போய் கேளுங்க. நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? ஒழுங்கா இன்னில இருந்து பாதாம் சாப்பிட ஆரம்பி. என்ன உங்ககிட்ட சொன்னல, நகை கடைக்காரர்கிட்ட போகணும், போய் சண்டை போடணும்னு. ஓஹோ, சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஆனா அது என்னன்னா, எனக்கு இப்ப வர கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஏன்? நான் வீட்லயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சித்தி கூட நான் இருக்க போறேன். சரி, நீ இன்னைக்கு சித்தி கூட தான் இருக்க போறேன்னா நான் சித்திய ஏன் கூட கூட்டிட்டு போறேன். பிரக்யா, நீ இன்னைக்கு எங்கேயாவது போறியா? இல்ல, எங்கேயும் போல. அப்போ என் கூட வா. சித்தி வராங்கன்னா நானும் வருவேன். நானும் வரேன். நான் வந்து இங்க பாரு, நீ எந்த காரணமும் சொல்லக்கூடாது. எந்த வேலையும் இல்லல்ல, நீ என் கூட வா, நம்ம போலாம். எங்க 4 போடதான் வாங்க. அட, உனக்கு அப்புறமா சொல்றேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. போற வழியில சொல்றேன். வா சீக்கிரம் வாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க சீக்கிரம் வா. அட பல்லவி, எப்படி இருக்கீங்க? பாக்க எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, பர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு சொல்லணும். பர்ஃபெக்ட். உட்காருங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்ததே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசலான்னு நான் இங்க வந்திருக்கேன். அபி இங்க? ரியா மிஸ்டர் மெஹ்ரா கூட இருக்கா. அவரை கூட்டிட்டு வர போய். பாத்தீங்களா, நாம யார்கிட்ட பேச வந்தோமோ அவர் இல்ல. அதான் நாங்க இருக்கோம்ல. என்ன விஷயங்கிறத நீ எங்க கிட்ட சொல்லு. அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன ரன்வீர், என்னாச்சுப்பா உனக்கு? எதுக்கு நீ சோகமா இருக்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஆக்சுவலா இன்னும் எதுவும் ஓகே இல்ல. அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல. என்னோட ஹெல்த்தை நினைச்சு அவன் கொஞ்சம் கவலையா இருக்கான், அவ்வளவுதான். ஆனா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ரன்பீர், வா, இப்படி வந்து உட்காரு. எல்லாம் சரியாயிடும். ஏன்னா நான் ரன்பீர் ரியாவோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். ரன்பீர் ரியா சம்பந்தமா? அடி தூள். அப்படின்னா இனி விக்ரம் தலை நிமிர்ந்து நடக்கலாமே. ஏன்னா
பையன் வீடாச்சே. ஆனா அதுக்கு முன்னாடி அபி வந்து சரின்னு சொல்லணும் இல்லையா? அதான் முக்கியம். அண்ணன் கிட்ட கேக்குறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அண்ணனே ரியாவை ரன்வீருக்கு தான் கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பா அபிகிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலாமே. ஒன்லி ஃபேமிலி. ஓகே வாட் சே? ஆனா நாம ரியாவோட அம்மா கிட்ட இத பத்தி கேட்டாகணும் இல்லையா? மீரா, நீ வந்து உன்னோட பொண்ணு ரியாவுக்கு ரன்வீரை கட்டி கொடுப்பியா சொல்லு. பொண்ணா? ரியா ரன்வீர ஆசைப்படுறானா அவளோட முடிவை அவளே தான் எடுக்கணும். நான் என்ன சொல்றது? எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க இல்லையா? கல்யாணி கன்ஃபியூஸ்னா நான் கிளியர் பண்றேன். பல்லவி, ரியா ரன்வீர் என்கேஜ்மெண்ட்டை நம்ம கொஞ்ச நாள் தள்ளி போட்டே ஆகணும். ஏன்னா அண்ணனுக்கும் மீராக்கும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. வாட் ஆர் யூ சேயிங் ஆலியா? ஐ மீன் இது எப்படி நடக்கும்? கம் ஆன் விக்ரம், அண்ணனும் பிரக்யாவும் பிரிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் டெல்லியில இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கூட பிரக்யா சவிதா கூட இருந்திருக்காங்க, அண்ணன் நம்ம கூட இருந்திருக்காரு. அண்ணன் ஒரு வழியா ஃபைனலா மூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு. இதான் விஷயம்னா கண்டிப்பா அபி வந்து பிராச்சி ரன்வீரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஆனா எதுக்கும் நான் இன்னைக்கே ரியா ரன்வீரோட கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். குட் மார்னிங் டாட். கெட் அப் கெட் அப் கெட் அப் கெட் அப் கெட் அப். நான் சவுத் போல் நார்த் போல் ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். காஃபி அப்புறம் ஜூஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆனா நீ சவுத் போல்ல இருந்து எப்படி நார்த் போல மாறின? ஐ மீன் அதாவது எனக்கு முன்னாடி எப்படி எழுந்திருச்சு? சில சமயம் லைஃப்ல சேஞ்சஸ் வரும்ல, அந்த சேஞ்சஸ் எனக்குள்ளேயும் வந்துருச்சு. டாட் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ so much. நான் இப்போ உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நிறைய அன்பு தானே. கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப் மாற போகுதுல டாட். இது நமக்கான லைஃபா மட்டும் இருக்கும். தேங்க் யூ so much. இட்ஸ் ஓகே. நான் எவ்வளவு லக்கின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என் மாம் டாடோட கல்யாணத்தை பார்க்க போறேன் லைவ். இந்த மாதிரி அம்மா அப்பா கல்யாணத்தை ஒன்னு போட்டோஸ்ல வீடியோஸ்ல பாப்பாங்க, ஆனா நான் லைவா பார்க்க போறேன். அதுவும் நான் என் அம்மா ஒரு கல்யாண குளத்துல பார்க்க போறேன். சோ அவங்க ரெடி ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு இப்பவே முடிவு பண்ணிட்டேன். டாட், நான் உங்க கல்யாணத்துல பயங்கரமா டான்ஸ் ஆட போறேன். டான்ஸ் ஆடி அப்படியே டயர்ட் ஆக போறேன் டாட். I'm so happy. நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? நான் எங்க சந்தோஷத்தை எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைக்கல. சோ நான் அது வேற இடத்துல தேடிதான் ஆகணும். Of course I'm really happy dad. I'm really very happy. ஆனா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பிராச்சி எப்போ சொல்லிட்டே இருப்பால அவளுக்கு ஒரு மாம் இருக்காங்கன்னு. இப்ப நானும் அவகிட்ட சொல்ல முடியும்ல. என்கிட்டயே இப்ப அம்மா இருக்காங்க. என்னப்பா சொல்ல முடியும்ல. டாட் எந்திரிங்க, தூங்குனதெல்லாம் போதும், எந்திரிங்க. முதல்ல இந்த காஃபி குடிங்க. come on come on have it. என்ன நான் இன்னைக்கு உங்க கூட ஷாப்பிங் போக போறேன். ஷாப்பிங்? why? நாளைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். நான் வரப்போற அம்மாவுக்காக ட்ரெஸ் வாங்கணும்ல. இங்க பாருங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கினதா உங்க 2 பேரோட மேட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. ரைட் ரைட். நாம போய் வாங்கிடலாம். சூப்பர். ஆனா மீரா ஆண்டி கிட்ட போயிட்டு நான் ஷாப்பிங் போற விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல. ஆனா நீங்க போய் இதை சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க டாட். குட். கெட் ரெடி அண்ட் சீக்கிரமா கீழே கிளம்பி வந்துருங்க. நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே பை 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 பை. ரன்பீர், I mean, hi everybody. Hi Patty. Good morning. Good morning auntie. Good morning uncle. ரியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். அதெல்லாம் விடுங்க அத்தை. நீங்க அங்கிள் ஆண்டி கிட்ட அந்த விஷயத்த சொன்னீங்களா இல்லையா? அதாவது டாடும் மீரா ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் சொல்லிட்டேனே. ஆண்டி நல்ல நியூஸ் தானே? உங்க அப்பாவுக்காக நீ மீராவை பொண்ணு பார்த்திருக்க இல்லையா? உண்மையிலேயே அதுதான் அருமையான விஷயம். பை தி வே, உங்க எல்லாரையும் நான் வெட்டிங்க்கு வரவேற்கிறேன். வா 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 வா. சத்தமே இல்லாம எல்லாத்தையும் சாதிச்சிட்ட. கங்க்ராச்சுலேஷன். எப்படி இருக்க? அப்சல்யூட்லி ஃபைன். ஆனா நான் இங்க வந்ததே கணக்க சரி செய்யறதுக்காக தான்.
இங்க பாரு, நீ எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்த, நாங்களும் ஒரு குட் நியூஸ் கொடுக்க ஆசைப்படுறோம். நாங்க கொடுக்க போற குட் நியூஸ் இருக்கே, அதுக்கு நீ ஃபைனலா கிரீன் சிக்னல் கொடுத்தாதான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நீ சரின்னு சொன்னாதான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். பல்லவி, எனக்கு எதுவும் புரியல. நான் புரிய வைக்கிறேன். நான் என் பையன் ரன்பீர்க்காக உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். நீ ரன்வீரை மனப்பூர்வமா காதலிக்கிற இல்லையா? ஆமா டாட், ஐ லவ் him so much டாட். கண்டிப்பா, தாராளமா. ஏய், எனக்கு முன்னாடியே தெரியும், நானே வந்து கேட்கறதா தான் இருந்தேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உறவா மாறப்போகுது. சோ டெல் மீ ரியா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? எனக்கு ரன்பீரை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரன்பீர், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற.